இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வியூ ஒரு கிணறு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், இது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான். இப்போ இதை தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறையா டூரிஸ்டர்ஸ் வரக்கூடிய இடம். இது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் சிட்டி. இது அகமதாபாத்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட் அங்கே 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அகமதாபாத்தோட சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஹியர் இது வந்து ஒரு விண்டோ மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அகமதாபாத்தோட காந்தி நகர் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். மொத்தமாக இதில் 5 ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர்லேருந்து கீழே போயிட்டு இருக்கோம். நிறையா டூரிஸ்டர்ஸ் இருக்காங்க உள்ள. மேலே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன சிற்பங்கள் அது மாதிரி இருக்குது. இங்கே இருந்ததோட இது ஒரு இந்து கட்டிடக்கலை தான். இருக்கக்கூடிய பிளேஸ் காந்தி நகர். இது கட்டி முடித்தது 15ஆம் நூற்றாண்டு. 5 தளங்கள் கொண்ட ஒரு ஆழமான கிணறு இது. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம் கிணறுக்குள்ளே. இது அடலாஜ். இது வந்து அடலாஜ் படிக்கிணறு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது அடலாஜ் ஸ்டெப் வெல் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்கலாம். நம்ம வந்து ஒரு 3rd ஃப்ளோர்லேருந்து மேலே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய வியூ. இது அப்படியே இங்கேருந்து வெளில பார்த்தோம் அப்படின்னா வெளில இருக்கக்கூடிய வியூஸ் தெரியுது. இது மன்னர் வீர் சிங் வகேலா அப்படின்றவரோட நினைவாக அவரது மனைவி ருத்தாபாய் அவங்க 1499 கட்டியிருக்காங்க இந்த படிக்கிணறை. ஸோ அந்த டைமில் இந்த வழியாக வரக்கூடியவங்க எல்லாருமே இங்கே அவங்களோட வாகனங்களை நிறுத்திட்டு, குதிரைகள், யானைகள் இவற்றை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிணறை குடிக்கிறதுக்காக ஒட்டகங்கள், குதிரைகள் அவங்களுக்கான குடிநீரை இங்கே இந்த கிணறு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இது வந்து சோலாங்கி கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சோலாங்கி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கிணறு தான். அப்படியே உள்ளே போகிறோம். எவ்வளோ தண்ணி இருக்குது கிணறுன்றதை பார்க்கலாம். ஹியர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாட்டருக்குள்ளே நிறைய ஏதோ காசெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. தெரியுதா? அங்கே மின்னுது இல்லை, அது எல்லாமே காயின்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு கிணறு இருக்குது. அங்கே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே ஒரு மாதிரி கம்பி வச்சுருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஸோ அதை வச்சுருக்காங்க உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக. ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள்லாம், சிற்பங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே ரிட்டன் போகலாம் மேலே. ஸோ இங்கே பாருங்களேன், தண்ணி இங்கே வரைக்கும் வந்தாலும் அது எந்த டேமேஜுமே ஆகலை. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. சிலரால் உடைக்கப்பட்டிருக்கு. தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக அரிச்சிருக்கும் இவ்வளோ நாட்களில். பட் இதுங்க சூப்பராக இருக்குது இன்னும். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்பவும் அருமையாக இருக்குது. நிறையா பூக்கள் போல் ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. வரைஞ்சிருக்காங்க, அழகாக வரைஞ்சிருக்காங்க. இன்னொரு டாப் பாருங்களேன். இந்த டாப்லாம் சூப்பராக இருக்குது. நிறையா டூரிஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட மேலே டாப்பில் போனால் அந்த வியூவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நிறையா ஃபேமிலியாக வரக்கூடிய பிளேஸாக இருக்குது. ஸ்டெப்ஸ் நடந்து தான் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இன்னொரு வழி, மேலே போகிறதுக்கான வழி. இது உள்ளே வரணுன்னா 25 rupees டிக்கெட் ஆக்சுவலாக. இண்டியன்ஸ் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் அப்படின்னா 100 rupees. இதோட டாப் வியூ. இங்கே சார் வந்திருக்காரு. நாங்கள் எல்லாமே ஆக்சுவலாக ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்காக, நேஷ்னல் வைட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்காக வந்துட்டு இந்த லொக்கேஷனை இப்போ வியூ பண்ணிகிட்ருக்கோம். நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஸோ டாப் ஏரியாவும் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே இருந்து அந்த பிளேஸை கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற வியூ தான் இது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டாப் வியூ. நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லையா, அதோட மேலேருந்து பார்க்கக்கூடிய டாப் வியூ. அருமையாக இருக்குது. எங்கள் டீம் இங்கே இருக்காங்க. இவங்க தான் எங்கள் டீம். எல்லோரும் ஹாய் சொல்லுப்பா. எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவங்க தான் என்னோடய டீம். இவங்க தான் காம்படிஷனுக்காக வந்துட்டு வின் பண்ணிவிட்டு இங்கே நின்றுருக்காங்க. வின் பண்ணிவிட்டு அவங்க கொஸ்டின் தான் கேட்குறாங்கன்னா, வின் பண்ணிட்டோமா இல்லை வின் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உண்மையை சொல்லணுன்னா, இந்த டைம் நாங்கள் ப்ரைஸ் அடிக்காமல் வின் தான் பண்ணிட்டோம், வின் பண்ணலை. இதுதான் மேலேருந்து அந்த வாட்டர் இருக்கக்கூடிய இடத்த பார்க்கக்கூடிய அந்த பிளேஸ். கம்பி போட்டு வச்சுருக்காங்க, அதுதான் பார்த்துட்ருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். அழகான இந்த விஷயம். இந்த வியூவில் நம்ம பார்க்குறோம்ல, இதை பாருங்களேன். ஆக்சுவலாக உள்ளே அந்த கிணறு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் இறக்கிறதுக்கான இடம் தான் இந்த இதில் தான் கப்பி கட்டி இறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறச்சிட்டு இந்த பக்கம் ஊற்றுனாங்க அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள ஹோல் இருக்குது. அப்படியே இந்த வழியாக வாட்டர் என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருந்துட்டு வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி 2 சைடுமே இருக்குது உள்ள. இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது. இது சூப்பர். யாரா நீங்கள்லாம் அப்படின்றது போல் இவங்க நம்மளை பார்க்குறாங்க. மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா முடிஞ்சிருச்சு இதோட. அங்கே பாருங்கள், மில்க் ஃபீட் பண்ணிட்டு இருக்கல. ஐயோ, இங்கே பாடுறா. டேய்